உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? சிவன் மாதிரி கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ரைட். ஆனா நானே கடவுளாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்ததுண்டா? சாதாரண மனிதரால செய்ய முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால மட்டும் நான் செய்ய முடியும்னா அடுத்த கணம் கடவுள்ரா நானே கடவுளுக்கு நிகரானவன்டான்னு ஒரு எண்ணம் வந்துடும். வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல காலிங் பெல் அடிக்குது. இதோ வரேன்னு ஒரு மகன் ஓடி போய் கதவை திறக்கிறார். திறந்தா வர்றது ஒரு வக்கீல். என்ன வக்கீல் வந்திருக்கிற? கிளவி புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்கிறார். ஆமாங்க, பாட்டிமா இறந்துட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேங்கிறாரு வக்கீலும். உங்க அம்மா பாட்டிமா அவங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இந்திரசித்துக்கு எழுதி வச்சுட்டு அந்த மகராசி போய் சேர்ந்துட்டுதா வக்கீல் சொல்றாரு. என்ன ஒட்டுமொத்த சொத்து? எங்க அம்மா பண்ணதோ இந்த மேக்கப் தொழில், பவுடர், சீப்பு, சோப்பு இதைத்தான் கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வக்கீல், ஆமா உங்க அம்மா அதையும் கொடுத்திருக்காங்க, கூடவே 75 லட்சம் ரூபாய் பணத்தையும் இந்திரஜித்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இழிச்சுக்கிட்டு இருந்த மகன் மூஞ்சி இப்போ ஒரு மாதிரி அப்படியே சோகமாகுது. பெத்த தாய கவனிக்கல, சாக கிடக்கிறோம்னு விட்டு இப்போ 75 லட்சம் போச்சேன்னு ஓன்னு அழுகுற. அதே சமயம் இந்த பக்கம் அந்த இந்திரஜித்தை காட்டுறாங்க. இவரும் அந்த பாட்டிமா மாதிரியே மேக்கப் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு சீரியல் நடிகைக்கு மேக்கப் எல்லாம் கரெக்டா போட்டுருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பக்கம் மேடம் 10 நிமிஷம் மேடம், சீக்கிரம் வாங்க மேடம் அப்படின்னு யாரோ வந்து சொல்லிட்டு போறான் ஹெல்பர். அதுக்குள்ள இந்த அம்மா நம்ம ஹீரோ கூடயே ஒரு மாதிரி ஜாலி மூடுக்கு வராங்க. அப்போ இந்த அம்மா இப்படி பண்ணோம், இப்படி எல்லாம் தோடுன்னு தெரிஞ்சிருக்கு. இடுப்புலயே ஒரு சின்ன போட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். என்னது இது, கிஃப்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை எடுக்கிறாங்க. எடுத்து உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா கல்யாண மோதிரம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹாலிவுட் ஸ்டைல்ல மொண்டி போட்டு ஐ லவ் யூ, would you marry me, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. அந்த அம்மா காட்டு கத்துது. இங்க பாருப்பா, என்னது இது புதுசா, இந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இந்த மோதிரத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஹீரோயின் ஆகணும் தெரியுமா, நானு என்ன பிடிச்சிருக்கா, ஜாலியா இருக்கலாமா, இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக இப்படி தேவையில்லாத கனவுகளை வளர்த்துக்காத அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான். அப்பப்போ கடவுள் கூட பேசிட்டு இருப்பாப்ல. நான் கடவுளை இப்படி பண்ணி வச்சுட்டேன், என்ன பெருசா நான் தப்பு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், தப்பா? இந்த வயசுல கூட எனக்கு கல்யாணம் ஆகல, இவ்வளவு நம்ம கூட நல்ல ஜாலியா இருக்கிறாளே செய்யறாளே நினைச்சு தானே கல்யாணத்தை கூப்பிட்டேன், உனக்கெல்லாம் கல்யாணமான்னு கேட்டு போறாவ, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாண்டவா, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா, சக்தி இருந்தா ப்ரூஃப் பண்ணு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பே இல்ல, அப்படி சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, நீ கடவுள்னா உன்னால முடியும்னா மழை பெய்ய வச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்ட் மழை அச்சு ஊத்தும். இவர் கொடையை பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவார். அப்ப கடவுள் இருக்கார், நமக்கு மேற்பட்ட ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அதே சமயம் ஃபீல்டுல மேக்கப் போடுறதா நம்ம ஹீரோவோட வேலை. மேக்கப் போட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டார். ஆபீஸ்ல மேனேஜர் காட்டு கத்துறாப்ல. என்ன விளையாடுறியா நீ, முத பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், லீவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாட்டிமா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கிடக்காங்கன்னு சொன்னேன், லீவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாட்டிமா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன், அதுக்கும் லீவு கொடுத்தேன். என்னோட சொந்த லீவுகளையே விட்டுட்டு உனக்கு லீவு கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா, போதும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு மேனேஜர். இப்ப கூட தன் பாட்டிமாவோட இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அந்த லீவுக்கு தான் திட்டிட்டு இருக்கிறாப்ல. பாட்டி செத்ததுக்கு லீவு கொடுத்தாச்சு, இறுதி சடங்கு செய்யணும், 14வது நாள் காரியம் செய்யணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல, அதுக்கு லீவ் கொடுக்க மாட்டாரா மேனேஜர், திட்டுறாப்ல. ஹீரோவும் சொல்லி பாக்குறாரு, இல்லங்க எனக்கு என் பாட்டிமானா உசுரு அப்படி இப்படின்னு பேசும்போது நீ உசுரா இருந்துக்க இப்படி கூட தப்பா பேசுறாருங்க, இப்படி எல்லாம் பேசிவிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, இனிமே லீவ் போட்ட வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு விரட்டி விடுறாரு. ஆபீஸ்ல இப்படி பிரச்சனை. சரி வீட்லயாவது போய் நிம்மதியா இருக்கலாமேன்னு பார்த்தா வீட்டுக்கு போனா கையின பசங்க எல்லாம் பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பால் இவர் மேல போனா ஹவுஸ் ஓனர், அந்த மாவு போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹவுஸ் ஓனர். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே காட்டு கத்துறாரு, திட்டுறாரு. கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்கிறாப்ல மனுஷன். 4 மாசம் வாடகை பாக்கி, நீ ஒழுங்கா வாடகை பாக்கியை கொடுத்துருந்தேன்னா அந்த காசை வச்சு நான் சீலிங்கை ரிப்பேர் பண்ணிருப்பேன், இப்போ ஒழுகி இருக்காது, உன் வீட்டுல ஒழுகுது, உன் வீட்டுல ஒழுகி அடுத்தடுத்த வீட்டுல ஒழுகுது, ஏன்டா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற, ஒண்ணு வாடகை கொடு இல்ல வீட்டை காலி பண்ண அப்படின்னு திட்டுறாரு. பூமிக்கு பாரமா ஒன்னெல்லாம் எதுக்கு பெத்து போட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ஏத்துட்டாப்ல. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹவுஸ் ஓனர் சொன்னாப்லயே வீடு முழுக்க சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுகுது, கட்டில ஒழுகுது, தரையில ஒழுகுது, இவர் மேலேயே ஒழுகுது. மனுஷன் எப்படி நொந்து நூலா போயிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் தான் வக்கீல் கிட்ட இருந்து போன் கால் வருது, முக்கியமான மேட்டர்ப்பா வாப்பா அப்படின்னு. நம்ம ஆளும் போய்கிட்டு இருப்பார். அப்படி போற வழியில எல்லாம் ராகேஷ் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் போல. அவரு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறாரு. அதுக்கு எதிரா ஒட்டுமொத்த சமூகமும் வீதியில இறங்கி போராடுறாங்க. ராகேஷ் சிங்கை கைது பண்ணுன்னு போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வக்கீல் கூப்பிட்டாரு இல்லையா, எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா செத்து போன பாட்டிமா தன்னோட மேக்கப் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ சமையல் விஷயத்துல பெரிய பெரிய ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க சமையலோட சீக்கிரட்டை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு மட்டும் அந்த சீக்கிரட்டை அப்படி கடத்தி எடுத்துட்டு போவாங்க. இதுதான் அந்த சீக்ரெட் ரெசிபி இப்படி எல்லாம் போகும். அதே மாதிரி செத்து போன பாட்டிமா மிகப்பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களோட பொக்கிஷமா இருக்கக்கூடிய மேக்கப் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் பொருந்திய ஒரு புத்தகத்தை தான் இவருக்காக இப்போ கொடுத்திருக்காங்க வக்கீல் மூலமா. அதெல்லாம் படிச்சு பார்த்ததும் தலைவன் மிரண்டு போறார். அது போக உனக்கு 75 லட்சம் ரூபாய் பேங்க் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே ஹீரோக்கு பண பிரச்சனையே கிடையாது, பணத்துல அப்படியே விளையாடுவாரு. இது வரைக்கும் கடன்லயே வாழ்ந்த மனுஷன் 75 லட்சத்தை வச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இப்படி வக்கீல் கூட அவர் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இருக்க ரூம்ல இருந்து ஒரு பிரைவேட் ஹோட்டல் தான் அது, கேபினா இருக்கும், கேபின்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிற மேட்டரை கேட்கிறார். ஒருத்தர் வர
சாட்டர்டே சண்டே என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருமா அப்படிங்கிற. அந்த பக்கம் ஒரு வாய்ஸ், சரிங்க சார் வந்துறேன் சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணாப்ல இல்ல அந்த பொண்ணு தான். அவங்களுக்கும் அவமானமா போயிடுது, இவருக்கும் ஒரு மாதிரியா போயிடுது. வெறுத்து போற 75 லட்சம் கிடைக்குதுங்கிற சந்தோஷத்தை விட அந்த பொண்ணு இப்படி போயிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்ச அந்த வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ பிளாஷ்பேக், செத்து போன 75 லட்சம் குடிச்ச அந்த பாட்டிமாவை இப்ப காட்டுறாங்க. பாட்டிமா நம்ம ஹீரோவோட பக்கத்து வீடப்போ தன்னோட அப்பா அம்மாவோட பேச்சையும் மீறி தனக்கு ஸ்கூலுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துடுவாங்கல்ல சாப்பாடு, அந்த சாப்பாட்டை கொண்டு போய் பாட்டிமாக்கு இவன் கொடுப்பான் தெரியாம அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் பாட்டிமா பொழைச்சிட்டு இருக்கும் வயசான காலத்துல. பையன் ரொம்ப பாசமா இருப்பான், பாட்டி கூட நல்லபடியா பழகுவான். அன்னைக்கு ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோவோட தாடைக்கு பக்கத்துல லைட்டா அடிச்சிட்டான். அடி பாருங்க சின்ன கீரல் தான். பாட்டிமா கேட்கும், என்னடா அவன ஒரு வழி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆனு சம்மதம் சொல்லுவான், சரின்னு சொல்லுவான். உடனே இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆச்சே, மேக்கப் எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சில ஒரு மேக்கப்ல விளையாடுறாங்க. பார்த்தா தாடை வீங்கி போனாப்ல, கண்ணை வீங்கி போனாப்ல, கருப்பு கலர்ல ஒரு மாதிரி அடிச்சு பயங்கர கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்கறாப்ல ஒரு எஃபெக்ட கொடுத்துறாங்க. அடுத்த நாள் ஹெட் மாஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு, எப்படி உங்க பிள்ளை ரவுடித்தனமா நடந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அடிச்சு மூஞ்சி எல்லாம் எப்படி பேத்திருக்கான் பாருங்க, இதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல உங்க பிள்ளைக்கு இடம் இல்ல, உங்க பிள்ளையை இப்பயே நாங்க இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், வேற எங்கயாவது சேர்த்து விட்டுருங்கன்னு அடிச்சிருப்பான்ல ஒரு புள்ளி பாய், அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நம்ம வயசு செம குஷி, யாருக்கும் தெரியாம சிரிக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு அடிபட்டது தாடைக்கு கீழே லைட்டா ஒரு சின்ன கீரல் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போமே. இப்ப மூஞ்சில போட்டுருக்கிறதெல்லாம் மேக்கப். அப்பதான் அவனுக்கு மேக்கப் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. நாமளும் பாட்டிமா மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டார். ஆனா சும்மா கத்துக்குட்டி தான். பெருசா பவுடர் போட தெரியுமே தவிர பெருசா மேக்கப்ல மூஞ்சியவே மாத்தக்கூடிய அளவுக்கு கலை இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த நோட்ல பாட்டிமாவோட ரகசியங்கள்ல அதை பத்தி எல்லாம் ரொம்ப டீடைலா போட்டுக்கிறாங்க. எந்த கெமிக்கலை பயன்படுத்தணும், எப்படி முக அச்சு செய்யணும், எப்படி முகத்தை ஆள் அடையாளம் தெரியாத ரேஞ்சுக்கு மேக்கப்ல மாத்த முடியும்னு எல்லாமே போட்டிருக்கு. அதையெல்லாம் மனுஷன் படிக்கிறார். படிச்சதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்மள அசிங்கப்படுத்துற இந்த சமூகத்தை நாம ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்றார். சும்மா லைட்டா டெமோ பாக்குறார். அவர் மூஞ்சிலேயே அவரே ஒரு மேக்கப் போட்டு ஒரு மாதிரி சில ஐட்டங்களை உருவாக்குறாரு. வம்புக்குனே ஹவுஸ் ஓனர் முன்னாடி போய் கதவை தட்டார். வணக்கம் சார், நம்ம இந்திரஜித் இருக்கான்ல அவனோட மாமா தான் சார். இந்திரஜித் இருக்கானா அப்படின்னு கேட்க, பக்கத்து வீடு தாங்க, அங்க போங்க அப்படிங்கிறாரு ஹவுஸ் ஓனர். நீங்க சார் அப்படின்னு கேட்கறாப்ல, நான் ஹவுஸ் ஓனர் பா, போப்பா அப்படின்னு சொல்ல, ஹாய் சார் அப்படின்னு கை குலுக்கிட்டு இவரும் போற. செக் பண்ணி பாத்துருக்காரு, நம்மள கண்டுபிடிக்கிறாப்லையா ஹவுஸ் ஓனர்னு. கண்டுபிடிக்கலை. சூப்பர்ல. ரூமுக்குள்ள போயிட்டு, பரவாயில்லையாப்பா நம்மள கண்டுபிடிக்கலப்பா, கடவுளுக்கு தான் ஒரு கேரக்டரை படைக்க தெரியுமா, நான் நினைச்சாலும் ஒரு கேரக்டரை படைக்க முடியும், நானும் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முடிவு பண்றாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு மேக்கப் போட்டுட்டு அதே ஹோட்டல்ல அதே கேபின்ல அதே பொண்ணு கிட்ட போய் வர சண்டே அங்க இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டுருக்காரா, இந்த பொண்ணு கிட்ட வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் போட்டிருந்த மேக்கப் அப்படி ரொம்ப கொடூரமா போட்டிருப்பாரு. மேக்கப்பை இப்ப காட்டல, அடுத்த சீன்ல காட்டுவாங்க. ஆனா ஒரு செக்க நீட்டுறாரு. எக்கு தப்பா பணத்தை எழுதி வச்சு செக் கொடுக்குறாப்ல. அந்த செக்க பார்த்ததும் இவ்வளவு பணம் நமக்கா, அதுவும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைச்ச அந்த அம்மா, ஓகே டீல் ஓகே மீட் பண்ணுவோம் வரேன் அப்படின்ட்டாங்க. அடுத்து அங்க பார்த்தா என்ன மேக்கப் போட்டிருக்கான்னு பாருங்க. மொட்டை ஃபுல்லா வழுக்கா போட்டு மூஞ்சி அடையாளம் தெரியாத ரேஞ்சுக்கு மாறி போயிருக்கு. ஒரு வயசான ஆள் மாதிரி, ஏதோ ஒரு டிவி சீரிஸ் ப்ரொடியூசர் மாதிரி மேக்கப் போட்டிருப்பார். சார் அடுத்து எப்ப சார் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, இவருக்கு காண்டாகும். இந்த பொண்ணு இவ்வளவு கீழ்த்தரமா போய்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ, மூடு இல்லாம அடி போடி அப்படின்னு உட்காந்துட்டார். அந்த மாவும் கிளம்பி போயிடுது. அவ மேல இருந்த அந்த காதலும் இதோட போயிடுதுங்க. அப்புறம் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்கிறத கேக்குறாப்ல. இங்க ஒரு பாபா ஒருத்தர் இருக்கிறாரா, பீர் பாபா. அவர்கிட்ட போய் உட்கார்ந்தேன்டி, என் மூஞ்சிய பார்த்ததுமே என் புருஷன் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பொண்ணோட பேர் உட்பட எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு பீர் பாபா அப்படின்னு பேசிட்டு இருக்க, அந்த பீர் பாபாவையே நாம ஏமாத்தணும், அந்த ரேஞ்சுக்கு நம்மளோட மேக்கப் திறமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்து வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் ஹவுஸ் ஓனர்ட்ட கொடுக்குறார். ஹவுஸ் ஓனரும், என்னப்பா 4 மாசம் பாக்கிய டப்புன்னு கட்டிட்டேன், நானும் இந்த சீலிங் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டேன், இனி வீட்டுல ஒழுகாது, சந்தோஷம் தானே அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசுவாப்ல. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆளோட வாய் அடைக்கிறாப்ல, நான் சொந்தமா இங்க பக்கத்துல ஒரு பென்த் ஹவுஸ் வாங்கிட்டேன். சாதா ஹவுஸ் இல்ல, பென்த் ஹவுஸ், பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். சொந்தமா அதுவும் சிட்டிக்குள்ள முக்கியமான ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் ஹவுஸ் ஓனர் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறிடுங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆறாரு. லாட்டரி கிட்டி அடிச்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க அடிச்சிருச்சு, நான் போறேன் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் மூஞ்சி போருமே அது போதும் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பாடத்தப்பு கட்டினாப்ல ஆயிடுச்சு. ஆனாலும் மேனேஜர் அடங்க மாட்டேங்கிறாப்ல. இந்த சொத்து மேட்ரு, புக்க வாங்குறது, இன்னும் பல மேட்டருக்காக லீவ் போட்டுருப்பாப்ல. அதுல காண்டானவன், நீ வா உன்னை வேலையை விட்டு இப்பயே தூக்குறான் வான்னு சொல்லிட்டு முதலாளியோட ரூமுக்கு கூட்டு போற. போற வழியில அங்க ஒருத்தர் இருப்பான். எப்பா இங்க வாப்பா, ஒரு எம்ப்ளாயி. அவரை கூப்பிட்டு, அவரு தம்மடிக்க போறவரு, அவரை கூப்பிட்டு தன்னோட ஆதார் கார்டை கொடுத்துட்டு, இங்க பார் இந்த ஆதார் கார்டை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற பார்சல் கடையில காமிச்சேன்னா எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும், அந்த கொரியரை கொடுப்பான், அதை வாங்கிட்டு வந்து என்னோட ஆபீஸ்ல வச்சிரு அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு பாஸோட ரூமுக்கு போறாங்க. பாஸ் கிட்ட கண்ணா பின்னான்னு கம்ப்ளைண்ட். அதே சமயம் பாஸுக்கு ஏதோ ஒரு போன் கால் வரும். பாஸுக்கு பணம் வர வேண்டி இருக்கு போல. அவர் போன் பேசிட்டு, கணக்கு பிள்ளை கிட்ட என் அக்கௌண்ட் நம்பர், பர்சனல் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க சொல்றேன், நான் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை போட்டு விடுங்க, கணக்கு பிள்ளை உங்களுக்கு நம்பர் கொடுப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். ஆனா கணக்கு பிள்ளைக்கு போன் பண்ணா கணக்கு பிள்ளை எடுக்கல. சரி போற வழியில எப்பா மேனேஜர் அந்த கணக்கு பிள்ளைகிட்ட மேட்டர் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நைட்டு நான் ஃபிளைட்டுக்கு போகணும் சொல்ல, ஆமல்ல ஃபிளைட்டுக்கு போகணும்ல, சரி விட்டு நானே பாத்துக்கிறேன்னு மறுபடியும் கால் பண்றாரு கணக்கு பிள்ளைக்கு. கணக்கு பிள்ளைக்கு கால் போல. அதுக்குள்ள மேனேஜர் கண்ணா பிரான திட்டி, ஒரு ஆளை வச்சுக்கிறதும் வேலையை விட்டு தூக்குறதும் உங்களோட பொறுப்பு தான், உங்களோட உரிமை தான். ஆனா இந்த ஒரு கேஸ்ல நான் சொல்றேன், இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க, இந்த ஆளுக்கு வேலை கொடுக்காதீங்க, எப்படி
லீவ் போட்டுருக்கா உங்களுக்கு தெரியும்ல, இவங்க கூட இருந்தால எனக்கெல்லாம் அப்படியே தலையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணா திட்டுறாரு. சரிப்பா உனக்கு தான் ஃபிளைட்ல இருக்குல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல டெல்லியில, போ நீ வரதுக்குள்ள நான் என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கிறேன் போப்பா அப்படின்னு ஒரு வழியா மேனேஜர் காண்டாயிட்டு இருக்கிற அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசுறாப்ல. என்னப்பா மேட்ரு, எப்பா அவ்வளவு லீவ் போட்ட, நம்ம ஆபீஸ்லயே அதிகமா லீவ் போட்டது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்ல இவரு மேட்டர் சொல்றாப்ல. இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் அனாதையா ஒரு அம்மா விட்டுட்டாங்க, அவங்க தான் எனக்கு பாட்டிமா, அவங்களுக்காகவே நான் வாழ ஆரம்பிச்சேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதற்காக லீவ் போட்டேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க அட்மிட் ஆகிற ரேஞ்சுக்கு பாச்சு அதுக்கு லீவ் போட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு அதுக்கும் லீவ் போட்டோம், அதுக்கப்புறம் அவங்க இறந்தாங்க இறக்குறதுக்கும் லீவ் போட்டோம், அடுத்து அவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க அதுக்கும் லீவ் போட்டேன், அதுல காண்டாவனது தான் என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து நிக்கிறான்னு சொல்ல இலகுன மனசு முதலாளிக்கு. அப்படியாப்பா சரிப்பா அந்த மேனேஜரை நான் பாத்துக்கிறேன், இனிமேல் லீவ் போடாம வேலை பாரு என்ன போயிட்டு வா போ அப்படின்னு அனுப்பும்போது, சார் அந்த கணக்கு பிள்ளை கிட்ட நான் வேணா சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்க, சரி போற வழியில சொல்லிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாப்ல. நம்மால கணக்கு பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடி மேல மேனேஜரோட ஐடி கார்டோட பார்சல் வேலையை பார்க்க சொல்லி ஒருத்தவன அனுப்பிச்சு வச்சாங்கல்ல, அவர் போய் சீட் அடிச்சிட்டு இருப்பாப்ல. அவரை போய் பார்த்து எப்பா அந்த ஐடி கார்டை கொடு, நான் வேணா பார்சலை வாங்கிட்டு மேனேஜர் ரூம்ல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, தங்கமா போச்சு இந்தான ஐடி கார்டை கொடுக்குறேன். ஐடி கார்டை வாங்கிட்டு நம்ம மனுஷன் அந்த பக்கம் வேற ஒரு ஆளை பார்க்க போறாரு, இந்த பக்கம் நம்ம மேனேஜர் ஏர்போர்ட்டுக்கு போனவரு செம்ம காண்டா ஏர்போர்ட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல அவங்கள திட்டிட்டு இருக்காரு. யாரோ போன் பண்ணி இவரோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. எப்படிப்பா யாரோ ஒருத்தர் கால் பண்ணி ஏன் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னா எப்படி நீங்க கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு. இல்லங்க சார் பொதுவா இந்த மாதிரி கால்ஸ் வந்தா கூட உங்களோட முழு பேர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட பேன் கார்டு என்னன்னு கூட கேட்போம், எல்லாத்தையும் சரியா சொல்றவங்க கண்டிப்பா நீங்களாவோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா தானே இருக்கணும், அதனாலதான் நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ஃபிளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணவங்க. இவர் இப்ப வேற வழி இல்ல, சரி வண்டியை திருப்பி விட்டுமா டிரைவர் கேட்டா, வேண்டாப்பா வந்துட்டோம் ஏர்போர்ட்ல லான்ச்ல அந்த டிக்கெட் வாங்கிட்டு காத்து போற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் உட்காந்தா ரிலாக்ஸா மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவாங்களாம், அங்கேயே சலூன் கடையெல்லாம் இருக்கான், சரி அங்கேயாவது போய் அந்த மாதிரி சர்வீஸை ஃப்ரீயா வாங்கிட்டு வருவோம், நீ வண்டியை நேரா விடு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடலாம், ஒரு 2 மணி நேரத்துல வந்துடலாம் சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள இந்த பக்கத்துல பார்த்தா ஐடி கார்டை காமிச்சு மேனேஜருக்கு வர வேண்டிய பார்சலை நம்ம ஹீரோ வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியாக்குள்ள போறார். அங்க போய் பார்த்தா வீடு குடிசை வீடு, ஆனா உள்ள ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர்னு விதவிதமா வச்சிட்டு இருக்காப்ல. யார்ப்பா நீ என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆதார் கார்டு மாதிரியே எனக்கு டூப்ளிகேட் ஆதார் கார்டு வேணும், ஆனா போட்டோ மட்டும் மாத்திரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப செலவாகும்பா அப்படின்னு சொல்ல 10,000 ரூபாய் இருக்கா, ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறார். ஆனா நம்ம ஹீரோ இப்பதான் அவர்கிட்ட பணம் விளையாடுதே, 1 லட்சம் ரூபாய் தரேன் இந்த அப்படின்னு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 1/2 மணி நேரத்துல வேணும்னு கேட்கிறார். அவன் அதிர்ந்து போறான். கொடுங்க சார் உட்காருங்க சார்னு செம மரியாதை, ரொம்ப நீட்டா ஆதார் கார்டை ஜெராக்ஸ் போறாரு. ஆனா அது ஜெராக்ஸ் மாதிரி தெரியாது, அப்படியே ஒரிஜினல் ஆதார் கார்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஆதார் கார்டை ரெடி பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றான்னு பாருங்க, தன்னோட மூஞ்சியவே பாட்டிமா விட்டுட்டு போன அந்த மேக்கப் கலை அந்த ஆர்ட் மூலமா ரொம்ப அருமையா தன் மூஞ்சியவே மாத்துறார். எப்படி மாத்துறாருன்னு பாருங்க, முழுக்க தன்னை திட்டின தன்னை வேலையை விட்டு தூக்க பார்த்த தன்னை அவமானப்படுத்தின மேனேஜர் மாதிரியே தான் மூஞ்சியை மாத்திட்டு ஒட்டு மூசியை ஒட்டிவிட்டு ஒரு பேங்க்குக்கு போறாருங்க. அந்த பேங்க்ல இந்த ஆதார் கார்டை காமிச்சு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு உடனே அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாரு. பொதுவா இந்த மாதிரி அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா 2 நாள் ஆகும்லாம் கவர்மெண்ட் பேங்க்ல சொல்லுவாங்க. அதனால தான் பிரைவேட் பேங்க் போயிருக்காரு. பிரைவேட் பேங்க்லலாம் within few minutesல அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலயே உங்க மொபைல் நம்பரையே அக்கவுண்ட் நம்பரா கூட வச்சுக்கலாமா, அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பிரைவேட் பேங்க்ல உண்டு. அப்படி சர்வீஸ் பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. யார் பேர்ல, மேனேஜர் பேர்ல ஒரு அக்கவுண்ட்டை நம்ம ஹீரோ உருவாக்குறான். அடுத்து மேனேஜர் ரூமுக்கு போறார். மேனேஜர் ரூமுக்கு போய் கணக்கு புள்ள மாசத்துக்கு ஒரு 100 அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புறாருன்னு வைங்க. பொதுவா ஒரு 100 அக்கவுண்ட்ல இருந்து 200 அக்கவுண்ட் வரைக்கும் அந்த மாசம் முழுக்க பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை இருக்கும். அதே மாதிரி செலவுக்கு பணம் வெளியில போகும், வரவுக்கு பணம் உள்ள வரும் இல்லையா. அப்படி வரவு வைக்கிறதா இருந்தா இந்த அக்கவுண்ட்ல வரவு வைக்கணும்னு ஒரு 10 அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல ஒரு அக்கவுண்ட் தான் நம்ம ஓனரோட பர்சனல் அக்கவுண்ட். அதுல தான் ஓனர் இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய பணம் வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அந்த பேங்க் அக்கவுண்ட போய் மாத்தி விடுறாப்ல. பேரு ஓனர் பேரு, ஆனா எக்ஸல் சீட்ல இப்ப இவர் ஓபன் பண்ணார் பாத்தீங்களா ஒரு பேங்க், அந்த பேங்கோட நேம போடுறார். இப்போ ஒரு ஓபன் பண்ண அந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை போடுறார். ஆனா யோசிச்சு பாருங்க, கணக்கு புள்ள என்ன அவ்வளவு விவரம் இல்லாம இருப்பாப்ல. அவருக்கு கண்டிப்பா முதலாளியுடைய அக்கவுண்ட் நம்பர் தெரியாம இருக்குமா, அக்கவுண்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கார், மொபைல் நம்பரை நல்லா ஈஸியா மாப்பாடம் பண்ணக்கூடிய நம்பரை அக்கவுண்ட் நம்பரா இப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது அவர் பண்ணல. முதலாளியுடைய அக்கவுண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ஆனா அது வேற பேங்க். ஒரு பேச்சுக்கு இப்ப ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 10 நம்பர் போட்ட ஒரு அக்கவுண்ட் நம்பரை முதலாளி வச்சிருக்கார். நம்ம ஹீரோ என்ன பண்றார், அதே 10 டிஜிட் அக்கவுண்ட் நம்பர் தான் வேணும்னு HDFC ல போய் ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்றார். நம்பர் சேம் நம்பர் கொடுத்துருவாங்க, ஆனா பேங்க் பேர் மட்டும் ஆக்சிஸ் இல்லாம HDFC இருக்கும். அந்த ட்ரிக்கை தான் இங்க பண்றாருங்க. முதலாளியுடைய சேம் அக்கவுண்ட் நம்பர், ஆனா பேங்க் பேர் மட்டும் இப்ப இவர் ஓபன் பண்ண அந்த பேங்க்குக்கு மாத்தி விட்டுட்டு சேவ் பண்ணி வச்சிட்டார். அதே சமயம் வேலை பார்க்கறவன உள்ள வர, சார் நீங்க இங்க இருக்கீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணுமே அப்படின்னு கேட்க, அது டிலே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல அவனும் போயிடறான். சரி சார் நான் டிஸ்டர்ப் பண்ணல சார் அப்படின்னு வந்து பார்த்தவன் போயிடுறான். அப்புறம் பாத்ரூம் பக்கம் போய் மூஞ்சி மேக்கப் எல்லாத்தையும் கலைச்சிடறாரு. கலைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கணக்கு பிள்ளை கிட்ட போறாரு. இப்பா முதலாளி அக்கௌண்ட்டுக்கு ஏதோ பணம் வர வேண்டி இருக்காமே, அந்த கஸ்டமர் கொடுக்கணுமாமே, கஸ்டமர் நீ அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காருப்பா. முதலாளி சத்தம் போட்டுட்டு இருக்காரு, உடனே அக்கௌண்ட் நம்பரை கொடு, பணத்தை வாங்க வழிய பாரு அப்படின்னு சொல்ல கணக்கு பிள்ளையும் சரினா அதே எக்ஸல் சீட்டுக்கு ஓபன் பண்ணி முதலாளியுடைய அக்கௌண்ட் நம்பர் அங்க எழுதி இருந்த பேங்க் டீடைல் அப்படியே எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ பணம் வரும். வந்தா யாருக்கு வரும், மேனேஜரோட பேர்ல இருக்கிற
புதுசா ஓபன் பண்ண அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வரும். ஆனா அந்த அக்கவுண்டோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே யார்கிட்ட இருக்கு? நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. பேரு தான் மேனேஜர் பேரு, ஆனா ஹீரோ கிட்ட எல்லாமே இருக்கும். ஹீரோ பணத்தை உருவார். ஆனா இந்த ஒட்டுமொத்த பழியும் யார் மேல போய் விழும்? மேனேஜர் மேல போய் விழும். மேனேஜரை எப்படி பழி வாங்குறாருன்னு பாருங்க மனுஷன். வேற லெவல்ல செய்யறாருல. ஒருக்கா உங்களுக்கு யாராவது மேனேஜர் மேல, உங்களோட உயரதிகாரி, டீம் லீடரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உங்க உயரதிகாரி இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாருன்னா அவரை பழி வாங்குறதுக்கு நீங்க இந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரீமா போவீங்க. ஆனா நம்ம ஹீரோ போறான். இந்த பக்கம் என்னடா பணம் வரலையேன்னு முதலாளி செக் பண்ணி பார்த்துட்டு போனை போட்டு சத்தம் போறாரு. என்னப்பா பணமே வரல அப்படின்னு. இல்லங்க நாங்க அமிச்சிட்டோங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவர் அதிர்ந்து போறாரு. என்னையா அமிச்சிட்டாங்களா? பணம் வரலையே, அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. அக்கௌண்ட் நம்பர் 1, ஆனா பேங்க் வேற. அதிர்ந்து போறாருங்க. பணத்தை எவனோ ஆட்டைய போட்டான்னு முதலாளிக்கு தெரிய வருது. உடனே கால் பண்ணி கணக்கு புள்ள மேனேஜர் எல்லாரையும் விசாரிக்கிறார். முதலாளிக்கு இப்ப டவுட் வருது. ஒரு கால் ஏர்போர்ட்ல டெல்லிக்கு பிளைட்ட போடாம அமெரிக்கா துபாய்னு டிக்கெட் போட்டு அவன் எஸ்கேப் ஆக பார்த்திருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. உடனே ஏர்போர்ட்டுக்கு போங்க, போய் அந்த பையில புடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் அந்த பையன் என்ன கூத்து பண்றான்னு பாருங்க. ஏர்போர்ட்ல மசாஜ்ல உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல பீர் பாபா, அவர்கிட்ட போனா முகத்தை பார்த்து பேர் என்ன ஊர் என்ன எல்லாத்தையும் சொல்லிடுவார்னு கேள்விப்பட்டுட்டு பாபாவை ஏமாத்துறதுக்காக தன்னோட மேக்கப் திறமையை செக் பண்றதுக்காக போறாருங்க. ஒரு கூட்டமே கூடி இருக்கும். எல்லாரையும் விளக்கிட்டு உள்ள போறார். ஒருத்தர் பாபா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறார். அடுத்து நம்மாலு வந்து அப்படியே உட்காந்துட்டு பாபாஜி அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல. பேர் என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு பொய்யான பேரை சொல்லுவார். ஆனா பாபா நம்புறாப்ல தெரியல. உன் மூஞ்சியை பார்த்தா உன் மூஞ்சி என்னால படிக்க முடியலையே, இது என்ன அப்படின்னு கேக்குறார். ஒரு நோட்டு. இந்த நோட்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு கேக்குறார். ஒண்ணுமே எழுதல அப்படிங்கிறாப்ல ஹீரோ. இதே மாதிரிதான் எனக்கு உன் மூஞ்சியை பார்த்தா எதையுமே ரீட் பண்ண முடியல. உன் பேர் என்னன்னு கேக்குறாப்ல. இவரோட உடனே என் பேரு அமித்ங்கிறார். இது என்ன நோட்டு? நோட்ல என்ன எழுதி இருக்கு? ஒன்னும் எழுதல. எனக்கு உன் மூஞ்சியை பார்த்து ரீட் பண்ண முடியல. உன் பேர் என்ன அப்படின்னு மறுபடியும் கேக்குறார். திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சதும் எப்படி அந்த ஆள் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயி அங்க இருந்து எந்திரிச்சு போயிறாரு ஹீரோ. எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மூக்குக்கு பக்கத்துல தொட்டு பார்த்தா லைட்டா மேக்கப் விட்டு இருக்கும். மூக்கு பிரிங்கிட்டு வெளியில வர ஆப்ல இருக்கும். ஓ, இத பார்த்து தான் மேக்கப் போட்டு வந்ததை கண்டுபிடிச்சிட்டானோ, நான் கூட உண்மையிலேயே அவர் பெரிய பாபான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு செம காண்டாயி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்து இன்னொருத்தவன் ஏதோ ஒரு சிங்கு ஒரு ரேப் கேஸ்ல மாட்டினார்ல, கேஸ ஃபைல் பண்ணுங்கன்னு எல்லாரும் பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. நியூஸ் முழுக்க அந்த ஆளோட போட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகாஷ் சிங்னு நினைக்கிறேன். அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி இப்போ போராட்டம் பண்ணதுல கவர்மெண்ட்டும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுச்சு. அந்த ஆளை தேடிட்டு இருக்கு. அந்த ஆள் ஒரு குழு தேடப்படக்கூடிய குற்றவாளி. யாரு? ஆகாஷ் சிங். அந்த ஆள் மாதிரியே மேக்கப் போடுவேன்னு முடிவு பண்ணி இப்ப ரிஸ்க் எடுக்கிறார். அந்த ஆள் மாதிரியே மேக்கப் போறாரு. கண்ணோட கருவிலிய கூட கலரா மாத்துறாரு. அவருக்கு கொஞ்சம் பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும் போல கண் கருவிலியவே மாத்துறாரு. இப்படி 100% பெர்ஃபெக்ஷனோட தன்னை ஆகாஷ் சிங் மாதிரியே மாத்திக்கிட்டு மறுபடியும் அந்த பாபாவை பார்க்க போறார். பயங்கர கூட்டமா இருக்கு. ஜே ஜேன்னு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. திருவிழாக்கு மத்தியில இப்படி இவர் மேக்கப் போட்டுட்டு போக சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவன் அந்த ரேப் கேஸ்ல மாட்ட வேண்டிய அரசு செய்யப்பட வேண்டிய ஆகாஷ் சிங் தானேன்னு எல்லாரும் பார்த்து பொங்குறாங்க. பாபா முன்னாடி வந்து உட்காந்து என் பேர் ஆகாஷ் சிங், எனக்கு நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு வந்து நிக்கிறார். ஆகாஷா ராகேஷா? ராகேஷ் சிங் நினைக்கிறேன். அப்பையும் பாபா உன் மனசு நல்ல மனசுதான், ஆனா நீ கடவுள்ன்றாப்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. கேரக்டரை ஈஸியா மாத்திக்க முடியும், எல்லாரையும் ஏமாத்த முடியும். கடவுள் தான் ஒரு கேரக்டரை உருவாக்க முடியுமா? என்னால உருவாக்க முடியும்னு கடவுள் கூட ஏன் நீ சவால் விடுற? சரி இருக்கட்டும். இந்த நோட்ல என்ன எழுதி இருக்கு? எதுவும் எழுதல. அதே மாதிரி உன் மூஞ்சியை பார்த்து என்னால எதையும் ரீட் பண்ண முடியலன்னு மறுபடியும் அதே கதையை சொல்றாரு. உன் பேர் என்னன்னு கேக்குற. இவன் மறுபடியும் ராகேஷ் சிங். இல்ல உன் பேர் என்னன்னு மறுபடியும் கேக்குற. மறுபடியும் இல்லப்பா சத்தியமா நான் ராகேஷ் சிங் தான் அப்படின்னு சொல்ல. அப்படியா, இதுதான் கடைசியில நீ ராகேஷ் சிங் தானா அப்படின்னு ஃபைனலா கேட்க, ஆமாங்க எத்தனை தடவை சொல்றது, அந்த ஆண்டவன் மேல சத்தியமா நான் தாங்க ராகேஷ் சிங்னு சொல்ல, ரைட் நீ ராகேஷ் சிங்காகவே இருக்க கடவாயாக அப்படின்னு வரத்தை கொடுக்குறாப்ல கொடுத்துட்டார். ஊர்க்காரங்க எல்லாம் என்ன தைரியம் இருந்தா பாபா கிட்டே ராகேஷ் சிங் வந்து பிரச்சனை பண்ணுவேன், இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி போலீஸுக்கு 1-2 பேர் போன் பண்றாங்க. மீதி ஆட்கள் இல்ல இவனை அடிச்சே கொல்லணும்ன்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. எல்லா பேரையும் ஏமாத்திட்டோங்கிற திருப்தியில ஊருக்கு மத்தியில போய் நின்னுகிட்டு ஏய் நான் ராகேஷ் சிங் இல்லப்பா, சும்மா மேக்கப் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, நான் ராகேஷ் சிங் இல்ல அப்படிங்கிற. ஆனா கூட்டம் நம்புறாப்ல தெரியல. என்ன நம்ப மாட்டீங்களா? வேணா இப்ப பாருங்களேன் அப்படின்னு தன்னோட மேக்கப்ப கலைக்க பாக்குறாரு. ஆனா மேக்கப் கலைய மாட்டேங்குதுங்க. முகமுடி எடுக்க பாக்குறாரு, முகமுடி வர மாட்டேங்குது. பல்ல புடுங்க பாக்குறாரு, பல்ல புடுங்க முடியல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த தண்ணி எடுத்து மேக்கப்ப கலைக்க பாக்குறாரு. தண்ணியில ரொம்ப ஈஸியா மேக்கப் கலையும். பார்த்தா அப்பையும் கலைய மாட்டேங்குதுங்க. பாபா வராரு. பீர் பாபா வந்துட்டு என்னப்பா இந்திரஜித் எப்படி இருக்கிறேன்னு கேக்குறாப்ல. பீர் பாபாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்மளோட ஒரிஜினல் பேரையே ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்றாருன்னு இவனுக்கு ஷாக். இருந்தாலும் கூட்டத்தை பார்த்து என் பேரு இந்திரஜித், அவரே பாபாவே கூப்பிடுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட்டம் நம்புறாப்ல. இல்ல நீ ராகேஷ் சிங் தான், உன்ன மாதிரி ஆட்களை அடிச்சே கொள்ளணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி வராங்க. இவரோ தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தெரிச்சு ஓடுறாருங்க. ஓடுறான் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். நல்ல வேளை அந்த இடத்துல ஒரு சலூன் கடை. அப்பதான் ஷட்டரை க்ளோஸ் பண்ண பாப்பார். ஓனரை வெளியில தள்ளிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துறாருங்க. இப்போ முகமுடிய கலைச்சாகணும். என்ன பண்ணணும் தெரியாம அங்க தேடுனா கத்தி இருக்கும், சவரம் பண்ணக்கூடிய கத்தி. அந்த கத்தி எடுத்து மேக்கப்ல லைட்டா கோடு போட்டு பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். நெத்தியில கோடை போட்டு பாக்குறாரு. பார்த்தா அது ஸ்கின் மாதிரி கோடு போட்டதும் ரத்தம் கொப்பளிக்குது. ஐயோ வலிக்குதேன்னு கதறாருங்க. சரி மேக்கப் தான் கலைக்க முடியல, கண்ணோட கருவிழி கலரை பூனைக்கண்ணு மாதிரி மாத்தி வச்சிருப்பார். அதையாவது கலைக்கலாமே
அப்படின்னு முயற்சி பண்றார். என்ன பண்ணணும்? கண்ணோட கருவிலிய அப்படி எடுக்க பார்த்தா இவன் ஒட்டி வச்சிருந்த அந்த ஸ்கின் மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கண்ணு மேல ஒட்டி இருப்பாரு. பூனை கண்ணு மாதிரி வச்சிருப்பாரு. அதை எடுக்க பார்த்தா வர மாட்டேங்குது. அதை எடுக்கிறதுக்கு இப்ப வழி இல்லாம கையில ஊசிய சிசர் இருக்கும்ல கூர்மையா, அந்த முனைய எடுத்து அப்படியே சதக்கன அவர் கண்ணை அவர் குத்தி பூனை கண்ணை நார்மலா இருக்க பாக்குறாரா இல்ல கண்ணைய நோண்டி எடுக்கிறாரா, ஏதோ ஒரு வகையில ஆளு தன்னையும் இழந்து விடுகிறார். சைக்கோத்தனமா ஆயிடுறார். அவர் கண்ணை குத்துறத நமக்கு காட்டல, ஆனா சதக்கன ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த சத்தம் மட்டும் நமக்கு கேக்குது. அதே சமயம் பக்கத்துல இருந்து இந்த போலீஸ் வண்டி எல்லாம் வேகமா வந்தா சைரன் அடிச்சுட்டே வரும் பாத்தீங்களா, அந்த சத்தம் கேக்குது. அதோட படம் இந்த இடத்துல முடியுது. என்ன சொல்ல வராங்க? கடவுள் விஷயத்துல விளையாடாத, எந்த காலத்திலயும் நீதான் கடவுள்னு நினைக்காத. கடவுள் நினைச்சா இப்ப இருக்கிற வாழ்க்கையும் அவரால பறிச்சுக்க முடியுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருந்ததுல. நீங்களும் கடவுள் விஷயத்துல மட்டும் வச்சுக்காதீங்க. வேற ஒரு நல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த படத்தோட பேர் சொன்னா, படத்தோட பேரு பஹ்ரூபி. இப்பதான் 2023 வந்தது. தேங்க்யூ. அதே மாதிரி நல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட படங்களை கமெண்ட்ல கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்ணில் பட்டா பிடிச்சிருந்தா கண்டிப்பா பேசுவேன்.